ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் அப்படிங்கிற இந்த ஒரு புக்கோட ஷார்ட் சம்மரியை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பர்சன் ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லையோ நீங்கள் உட்காந்து தனியாக சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நிறையா பேர்கிட்ட இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே வந்து தனியாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்க மாட்டோம். ஒரு சாப்பிட்றதுக்கு போக ஆகட்டும், இல்லை நீங்கள் ஒரு காஃபி ஆர் டீ குடிக்க போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலோ, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யாராச்சும் ஒருத்தவங்க கம்பெனி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக யோசிப்போம். தனியாக போகிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நிறையா நேரங்களில் அது தனியாக எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஆனால் இந்த புக்கில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. அலோனாக இருக்கிறதுக்கும் லோன்லினஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது அலோனாக இருக்கணும் அப்படிங்கிறது. லோன்லினஸ் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலுமே நம்மளுக்கு தனிமையான ஒரு ஃபீல் கிடைக்கும். யாருமே இல்லாத மாதிரி, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு இதோடு இருக்கிற மாதிரி, ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற மாதிரி, எதுவுமே செட் ஆகாத மாதிரி அந்த மாதிரி தோன்றது. இந்த புக்கில் ஒரு முக்கியமாக 2 விஷயத்த சொல்கிறாங்க. உங்கள் லோன்லினஸை எப்படி சாலிட்யூடாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரியும், ரெண்டாவது அந்த சாலிட்யூடை எப்படி உங்களோட ஒரு க்ரோத்தாக கொண்டுட்டு வர்றது, நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய ஒரு டைமை எப்படி உங்களுக்கான ஒரு க்ரோத் டைமாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி இனி ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க. இனி ஒரு விஷயம் இந்த புக்கில் அதிகமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து 24/7 வந்து அவைலபிளாக இருந்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவைலபிளாக இருக்க முடியாது, உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்காக அவைலபிளாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் எல்லா நேரங்களையும் யாரையாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயங்களுமே வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னால அது அப்படியே டிலே ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாருமே பிஸியாக இருக்கும்போது, எல்லாருமே அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்களுக்கான அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் போகும்போது நிறைய விஷயங்களை தனியாக பண்ண கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி யோசிக்கும் போது சில டைம் செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாலுமே, நீங்கள் செல்ஃபிஷாக உங்களுக்காக இருக்கிறது தப்பு கிடையாது. உங்களுக்காகவோ, உங்களோட ஒரு கரியருக்காகவோ, இல்லை உங்களோட ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை உங்கள் க்ரோத்துக்காகவோ நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கிறது ஒரு ராங்கான விஷயம் கிடையாது. அது ஒரு ரைட் திங் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இனி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மற்றவங்க நம்மளை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, மற்றவங்க நம்மளுக்கு என்ன மாதிரியான டேக்ஸ் தருவாங்க, இல்லை லேபிள் தருவாங்க அப்படின்னு சொல்லி அதிகமாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம லைஃப் அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு நாளும் க்ரோத் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இதுதான் நம்ம அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டெஃபனிஷனுமே நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. மற்றவங்க யாரும் உங்களுக்கு டேக் பண்ணணும், உங்களை லேபிள் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு அன்டிஃபைனபிளான ஒரு பர்சனாக இருங்க, அதுதான் வந்து உங்களுக்கான க்ரோத் அப்படிங்கிறது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது இருந்தீங்களோ, அந்த 3rd இயர் முடிக்கும் போது அப்படியே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் க்ரோத் கிடையாது. ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்ககிட்ட இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையுமே 2 சாய்ஸஸ் அப்படிங்கிறது சொல்லி இருக்குது. நீங்கள் யாரோ ஒரு பர்சன் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க உங்களோட ஒரு ஜேர்னியில் ஒரு பாதி தூரம் வராங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அவங்களோட ஒரு ரீசன்னால், அவங்களோட ஒரு பர்சனல் ரீசன்னால் அவங்க உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். அந்த இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகி அதே இடத்துலையும் உங்களால் நின்றுட்டு இருக்க முடியும். இல்லை அப்படின்னா அவங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஃபைனலாக வர போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா அதையும் உங்களால் பண்ண முடியும். சாய்ஸ் அப்படிங்கிறது உங்களோடது தான். யாரோ ஒருத்தவங்க வரல அப்படின்னு சொல்லி பாதியிலே ஸ்டாப் ஆகி ஸ்டக் ஆகி நிற்கிறதும் உங்கள் இஷ்டம் தான். இல்லை யார் வந்தால் என்ன, வரலன்னா என்ன வந்து நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எண்டு வர போகிறது உங்கள் இஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். நானுமே வந்து நிறையா பேர் பேசி கேட்டிருக்கேன். ஒரு பர்சன், ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒன்றா. பட் வந்து ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறமா, இல்லை பாதி நாட்கள் அதை பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு சிலருக்கு வந்து போர் அடிக்கிறதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால், அவங்களோட ஒரு பர்சனல் ரீசன்னால் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. மற்றவங்களும் வந்து இந்த மாதிரியான நேரங்களில் ஒரு கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லி அதை குவிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் அப்படி பண்ணணுங்கிறது வந்து உங்களோட இஷ்டம் தான். அப்படியும் நீங்கள் பண்ணலாம், அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுடலாம். இல்லை அவங்க வரலன்னா கூட பரவாயில்ல, நான் தனியாக போய் அந்த எண்ட் வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் கேட்டுட்ருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், இது எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயம் தான். மூவிஸில் ஓகே, இல்லை சோஷியல் மீடியாவில் கேப்ஷன்ஸ் போட்டுக்கிறது ஓகே, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வேணால் இந்த ஃபார் எவர் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் ஓகேவா இருக்கலாம். ஆனால் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுக்கு இந்த ஃபார் எவர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பேருக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு சில பேருக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது நல்லா அமைஞ்சிருக்கலாம். ஆனால் அட் த சேம் டைம் அவங்க வந்து அவங்களோட ஒரு தனியாக நான் இருந்து சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு பர்சன்ஸ் வந்து லக்கி அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி தெரியாது. எல்லா வீக்கெண்ட்ஸுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வெளியே கூப்பிடுறாங்க, இல்லை எல்லா டைமுமே வந்து லீவ் டைமில் வெக்கேஷன்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா எல்லா டைம்லையும் நம்ம அவைலபிளாக இல்லை அப்படிங்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை
அவங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, இல்லை என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஆனால் சில பேருக்கு அந்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க எப்படி நம்ம கூப்பிடும்போது அவங்க வரல, நம்ம மட்டும் இப்போ ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதோட இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதே வந்து சில பேருக்கு அது கரெக்டாக அமைஞ்சிருக்கலாம், சில பேருக்கு அது இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த ஒரு கான்செப்டை உங்களோட அடல்ட் வரும்போது அதே வச்சுட்டு இருக்காதீங்க அந்த மாதிரியும் மென்ஷன் பண்ணுறாங்க. எப்போ நமக்கு அதிகமாக லோன்லியாக தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியே இல்லாத போது தான் அந்த மாதிரி தோணும். அதுக்கு இனி ஒரு விஷயம் என்ன முக்கியமாக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக யோசிச்சு அதை எப்படி நான் என்னோடய லைஃப்பில் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே இந்த லோன்லினஸ், இந்த அலோன் அப்படிங்கிற இந்த ஒரு டைம் கண்டிப்பாக உங்களை எதுவுமே பண்ணாது. எப்போ நான் தனியாக இருப்பேன், எப்போ எனக்கான டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. அதை தாண்டி நான் தனியாக இருக்கேன், தனிமையில் இருக்கேன், எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ண மாட்டீங்க, அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்டை வந்து நம்ம டஸ்ட்பின் மாதிரி எல்லா கண்டென்ட்டையும் கன்சியூம் பண்ணுறது, எல்லா விஷயத்தையுமே படிக்கிறது, எல்லா புக்ஸையுமே ரீட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் முக்கியமாக மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம நிறைய நேரங்களில் அந்த சோஷியல் மீடியாவை மைண்ட்லெஸ்ஸாக உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம வந்து நைட்டில் தூங்காமல் மைண்ட்லெஸ்ஸாக உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். நம்ம டயர்டே ஆக மாட்டோம், அதை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் ஏதாவது ப்ரொடக்டிவாக ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. வேறு ஏதாவது பண்ணலாமா, மாற்றி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இதை வந்து மாற்றிக்கிறதும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு அதை கன்சியூம் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்மளோட ஒரு க்ரோத்துக்காகவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஒரு நியூ ஸ்கில்லை கற்றுக்கோங்க, அந்த டைம் உங்களோட ஒரு அலோன் டைமை அதுக்காக யூஸ் பண்ணுங்கள். அது மூலயமா நிறைய க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் தினமும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய சேஞ்சை கொண்டுட்டு வரும் அப்படிங்கிற மாதிரியும் இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஸ்கில் அப்படின்னு சொல்லி வரும்போது அது என்னவா வேணால் இருக்கலாம், டான்ஸிங்காக இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு எடிட்டிங் கற்றுக்கிறதா இருக்கலாம், எந்த மாதிரியான ஒரு விஷயமா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்காதது பி யோர் ஓன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி. நமக்கு யாருமே வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லியே கொடுக்கல. நம்ம எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், நிறைய கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணணும், நெட்வொர்க் பில்ட் பண்ணணும், அதெல்லாம் ஓகே கரெக்டு தான். அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் கூட நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் கூட இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. உங்களோட ஒரு ட்ரீம்ஸோடையும் உங்களோட ஒரு கோல்ஸோடையும் அதிகமாக க்ளோஸ் ஆகுங்க, அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான ரீசன், நமக்கு தனியாக இல்லாமல் எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் போகிற ஒரு பாத்தில் நம்மளும் போகணும் அப்படின்னா அந்த இடத்துல நிறையா பேர் இருப்பாங்க, நம்ம ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம். இதே இது நான் ஒரு பாத்தை சூஸ் பண்ணி நான் தனியாக போகிறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல க்ரௌட் கம்மியாக இருக்கும், இல்லை சில நேரங்களில் யாருமே இல்லாமல் இருப்பாங்க. இதை எப்படி என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு 10ஓட 1 11 அந்த கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருந்துகிட்டு இருக்கும். பட் அதை நீங்கள் எல்லாத்தையுமே உடச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒரு 70s எந்த ஒரு ரெக்ரெட்டுமே இருக்காது. உங்களோட லேட்டர் ஏஜில் எதையும் நீங்கள் வந்து யோசிச்சு இதை நான் அப்படி பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த ஒரு கவலையோ இல்லை அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் இதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. உங்ககிட்ட தான் அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து யாரும் வரலனாலும் யாரும் சப்போர்ட் பண்ணலனாலும் அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை கூட்டத்தில் எல்லாரும் பண்ணுறதே நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு உங்களோட 70s ரெக்ரெட் பண்ணிக்கிட்டும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி கடைசியில் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது தான். இந்த ஆத்தர் வந்து ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறாங்க. ரேணுகா கௌராணி அப்படிங்கிற இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க நிறையா பிளாக்ஸ்லாம் வந்து எழுதுவாங்க போல். அந்த மாதிரி எழுதும்போது இவங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஆத்தர் ஆவேன், அந்த புக் வந்து இவ்வளோ சேல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருப்பேன் நான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு நாளும் நான் உட்காந்து எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளும் அவங்க உட்காந்து எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி அவங்க எழுதுனது ஒரு அண்டர் கான்ஃபிடென்ட்டான ஒரு ரைட்டராக இருந்தவங்கள ஒரு 10 months ஒரு இவ்வளோ வந்து பெஸ்ட் செல்லிங் புக்கோட ஒரு ஆத்தராக மாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம். அந்த ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறதும் ஹோப் அப்படிங்கிறதும் அதை வச்சு அவங்க எப்படி வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆல்சோ இந்த ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி வரும்போது நேற்று நான் காலையில் இந்த டைமுக்கு எந்திரிச்சேன், இந்த டைமுக்குள்ளே வந்து எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டேன், இதுக்குள்ளே இது பண்ணேன், இதுக்குள்ளே வந்து நான் இதுக்காக வந்து பேஷனேட்டடாக இல்லை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நேற்று வச்சுருக்கலாம். இன்றைக்கி அது ஒர்க் ஆகுமா அப்படின்னா அது வந்து அதே மாதிரி கிடையாது. நேற்று உங்களுக்கு இருந்த சிச்சுவேஷனும் சர்க்கம்ஸ்டன்ஸும் வேறு மாதிரி
மாதிரி இருந்திருக்கலாம், இன்றைக்கும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் அதுக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து குவிட் பண்ணிடணும், அதை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. அதை நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு டைமில் நீங்கள் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நிறையா டிராஸ்டிக்கான டிஃப்ரென்சஸ் அண்ட் சேஞ்சஸ் தெரியும். அந்த மாதிரியான விஷயத்தையும் மென்ஷன் பண்ணுறாங்க. கடைசியாக உங்களோட அலோன் டைமை உங்களுக்கான ஒரு டைமாக சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களோட ஒரு க்ரோத் டைமாக சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஹாப்பினஸ்க்கும் ஜாய்க்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம ஹாப்பியாக இருக்கிறது ஓகே, ஆனால் அதை தாண்டி ஜாய்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நிறையா ஃபன் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் தான் ஃபன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. உங்கள் கூட நீங்கள் இருக்கும்போதும் நிறையா ஃபன் அப்படிங்கிறது இருக்குது. ஹாவ் ஃபன் வித் யுவர் செல்ஃப் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரையும் எதிர்பார்த்துட்டே இருக்காதீங்க. எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம நிறைய பேர் அப்படி பண்ணிகிட்டு இருப்போம். ஏதாச்சும் ஒரு மூவி உங்களுக்கு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டை போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் யாராவது ஒருத்தவங்களை வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காது கடைசி வரைக்கும். சில நேரங்களில் நடக்கலாம், பட் எல்லா விஷயமும் நடக்காது. ஸோ என்ன நீங்கள் யோசிச்சிங்களோ, ஒரு டின்னர் டேட்டோ இல்லை நீங்கள் ஒரு மூவி டேட்டோ, அது உங்களோட நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பிகாஸ் எல்லா டைமுமே வந்து எல்லாருமே அவைலபிளாக இருந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த புக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி படித்து பாருங்கள். த ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன். இது வந்து ஒரு சின்ன புக் தான், நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ்லேயே முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எப்போவுமே வந்து எங்கேயுமே தனியாக போக மாட்டாங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் வேறு சொல்கிறாங்க, நிறைய கேர்ள்ஸ்லாம் கூட வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது அப்படின்னா கூட ஏதாவது ஒரு கம்பெனி கிடைக்குமா, யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களாமா. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தனியாக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு புக் சம்மரியிலையோ இல்லை வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.